அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 24வது அத்தியாயம் 30வது வசனத்தில் ஆண்டவன் உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். ஒரு ஆண் அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடாது, ஒரு பெண் ஒரு அந்நிய ஆணை பார்க்கக்கூடாது. முதல் பார்வை பட்டுச்சு அப்படின்னா அது அந்த அந்த பார்வைக்கு மன்னிப்பு உண்டு. ரெண்டாவது ஒரே ஆளை திரும்ப ரெண்டாவது பார்வையாக பார்க்கும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை ரெண்டாவது பார்வையாக ஒரே ஆளை பார்க்கும்போது, ரெண்டாவது பார்வையாக பார்க்கும்போது அது சைத்தானுடைய பார்வை. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம மனசில் மன இச்சைகள் ஏற்பட்டு ஒரு காம உணர்வு ஏற்பட்டு படிப்படியாக ஆண்டவன் அந்த 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 பார்வையின் காரணமாக நம்ம விபச்சாரத்தில் போய் செல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆண்டவன் சொல்கிறான். அதனால் என்றைக்குமே அந்நிய ஆணை பார்க்காதீங்க, அந்நிய பெண்ணை பார்க்காதீங்க. உங்களுடைய பார்வையை எப்படி தாழ்த்தி கொள்ளுங்கள், விபச்சாரத்திலேருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆண்டவன் நமக்கு ஒரு விழிப்புணர்வாக நம்ம பார்வை எந்த அளவுக்கு அமையணுங்கிறத சொல்லித்தரான். அதனால் அந்நிய ஆண்னா யார், அந்நிய பெண்ணா யார் அப்படிங்கிறது குரானில் இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யாரை பார்த்துங்க. என்னுடைய சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு 24வது அத்தியாயம் 30வது வசனத்தை படித்து பாருங்கள். பார்வை மூலமாகவும் காது வழியாகவும் அப்படி பார்க்குறது, அந்த ரெண்டாவது முறையாக பார்க்குறது கூட விபச்சாரம்தான். அதுமாரி காது வழியாக காம உணர்வை பார்க்குறதும் விபச்சாரம்தான், தொடுறதும் விபச்சாரம்தான். அதனால் இதுலேருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள்.